வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு கிளாஸில் எண்களின் வகுப்படும் தன்மைக்கான விதிகள் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது டிவிசிபிலிட்டி ரூல். இந்த டிவிசிபிலிட்டி ரூல் எதுக்கு அப்படின்னா, ஒரு நம்பரை பார்த்த உடனேயே நம்ம ஷார்ட்டாக இந்த நம்பர் வந்து 2ஆல் வகுப்படும், 3ஆல் வகுப்படும் அப்படின்னு இந்த டிவிசிபிலிட்டி ரூலை யூஸ் பண்ணி நம்மளால் சொல்ல முடியும். இப்போ ஃபஸ்ட்டு 2ஆல் வகுப்படும் தன்மை, அதாவது டிவிசிபிலிட்டி பை 2. ஒரு நம்பர் வந்து பார்த்த உடனேயே அது 2ஆல் வகுப்படும் அப்படின்னு எப்போ சொல்ல முடியும் அப்படின்னா, இப்போ ஒரு நம்பரோட லாஸ்ட் டிஜிட், ஐ மீன் ஒன்ஸ் பிளேஸ், இந்த ஒன்ஸ் பிளேஸ் இருக்கு இல்லையா, இந்த ஒன்ஸ் பிளேஸில் ஈவன் நம்பர், அதாவது இரட்டைப்படை எண் வந்துச்சு அப்படின்னா, அந்த கொடுத்துருக்கக்கூடிய இந்த முழு நம்பருமே என்ன ஆகும் அப்படின்னா நம்பர் 2ஆல் டிவிசிபிள் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு நம்பரோட லாஸ்ட் டிஜிட்டில் 0, 2, 4, 6, 8 இந்த மாதிரி வந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த நம்பர் 2ஆல் வகுப்படும் அப்படின்னு சொல்லலாம். இங்கே நான் எடுத்துக்காட்டு எழுதியிருப்பேன். இங்கே நம்பர் 2 அப்படின்னு இப்போ இங்கே 542ன்னு இருக்குது. இப்போ இங்கே இந்த நம்பரில் லாஸ்ட் டிஜிட், அதாவது ஒன்ஸ் பிளேஸில் உள்ள நம்பர் வந்து 2ன்னு இருக்குது. அப்போ 2 அப்படிங்கிறது ஈவன் நம்பர், இரட்டைப்படை எண். அப்போ இந்த 542 அப்படின்ற நம்பர் வந்து 2ஆல் வகுப்படும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி தான் இங்கே 346, 6 அப்படிங்கிறது இரட்டைப்படை எண். இப்போ இந்த 346ம் 2ஆல் வகுப்படும். அடுத்தது 3ஆல் வகுப்படும் தன்மை, டிவிசிபிலிட்டி பை 3. ஒரு நம்பரை பார்த்த உடனே இது 3ஆல் வகுப்படும் அப்படின்னு ஈஸியாக நம்மளால எவ்வளோ பெரிய நம்பராக இருந்தாலும் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, ஒரு சின்ன ட்ரிக்கால் சொல்லிட முடியும் இந்த நம்பர் வந்து 3ஆல் வகுப்படும் அப்படின்னு. என்ன அப்படின்னா, இப்போ ஒரு நம்பர், ஒரு எண்ணின் இலக்கங்களின் கூடுதல் 3ஆல் வகுப்படும் எனில் அந்த எண் 3ஆல் வகுப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒன்றும் கிடையாது. இப்போ இங்கே ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்க. இங்கே என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க, 5,46,321 அப்படின்னு ஒரு நம்பர் இங்கே இருக்குது. இந்த நம்பரை வந்து 3ஆல் வகுப்படுமா அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன பண்ணுவோம், நார்மலாக வகுத்தல் போட்டு சொல்லுவோம். ஸோ அப்படி சொல்லாமல் ஈஸியாக எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இந்த கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த கொடுத்துருக்கக்கூடிய இலக்கங்கள் எல்லாம் தனித்தனியாக இப்படி பிரித்து போட்டு கூட்டணும். இப்போ 5 + 4 + 6 + 3 + 2 + 1 டிவைடட் பை 3. ஏன்னா இது 3ஆல் வகுப்படுதா அப்படின்னு செக் பண்ண போகிறோம். அப்போ இது எல்லாத்தையும் கூட்டணும் அப்படின்னா நமக்கு இங்கே என்ன வருது, 21/3. அப்போ 21 வந்து இந்த 3ஆல் வகுப்படும். ஸோ 7 3 21. அப்போ இதோட கூடுதல், இந்த இலக்கங்களின் கூடுதல் வந்து 3ஆல் வகுப்பட்டுச்சு அப்படின்னா இந்த முழு நம்பருமே என்ன பண்ணும் அப்படின்னா 3ஆல் வகுப்படும். 102 அப்படின்னு இருக்கு, 102. இப்போ 1 + 0 + 2 இப்போ 3ஆல் வகுப்படும் அப்படின்னு சொல்ல போகிறோம். அதனால் டிவைடில் நம்ம 3ன்னு போட்டிருக்கோம். ஈக்குவல் டு இதை கூட்டினோம்னா 3/3. இப்போ அதை கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன வரும், 1. அப்போ இந்த 102 அப்படின்ற நம்பர் என்ன ஆகும், 3ஆல் வகுப்படும். அடுத்தது 4ஆல் வகுப்படும் தன்மை. இப்போ ஒரு நம்பரை பார்த்ததுமே எப்படி வந்து அந்த நம்பர் 4ஆல் வகுப்படும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னா, இப்போ ஒரு நம்பர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த நம்பரோட லாஸ்ட் 2 டிஜிட், அந்த லாஸ்ட் 2 டிஜிட் வந்து 4ஆல் டிவிசிபிள் ஆனிச்சுன்னா, அதாவது 4ஆல் வகுப்பட்டுச்சு அப்படின்னா அந்த முழு நம்பருமே 4ஆல் வகுப்படும். இப்போ இங்கே 5036 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குது. இந்த நம்பரோட லாஸ்ட் டிஜிட் 36. 36 4ஆல் நம்ம டிவைட் பண்ணி பார்க்குறோம். அப்படி 4ஆல் 36 டிவைட் பண்ணோம் அப்படின்னா அதோட வேல்யூ என்ன, 9. அப்போ இந்த 36 அப்படின்ற நம்பர் வந்து 4ஆல் டிவிசிபிள் ஆகுது. அப்போ இந்த முழு நம்பருமே 4ஆல் டிவிசிபிள் ஆகும் அப்படின்னு சொல்லிடணும். அடுத்தது 8ஆல் வகுப்படும் தன்மை. இப்போ 8ஆல் வகுப்படும் தன்மை அப்படின்னா 4ஆல் வகுப்படும் தன்மை சொல்லி கொடுத்தேன் இல்லையா, அதே மாதிரி தான் அங்கே வந்து 4ஆல் வகுப்படும் தன்மையில் வந்து கடைசி 2 இலக்கங்கள் வந்து 4ஆல் வகுப்பட்டுச்சுன்னா முழு நம்பருமே 4ஆல் வகுப்படும்னு பார்த்தோம். இங்கே 8ஆல் வகுப்படும் தன்மையில் எண்ணின் கடைசி 3 இலக்கங்கள் 8ஆல் வகுப்பட வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கே ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த நம்பரோட லாஸ்ட் 3 டிஜிட் வந்து 8ஆல் வகுப்பட்டுச்சு அப்படின்னா இந்த முழு நம்பருமே 8ஆல் வகுப்படும். அவ்வளோதான் கண்டிஷன். இங்கே ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கணக்கு எடுத்திருக்கேன். இங்கே 432, இந்த கொடுத்துருக்கிற இந்த கணக்கில் கடைசி 3 இலக்கம் வந்து 432. இதை 8ஆல் வகுப்படும். இதை 8ஆல் வகுப்பட்டு நமக்கு இங்கே 54ன்னு கிடச்சிருக்கு. அப்போ இந்த முழு எண்ணும் 8ஆல் வகுப்படும். அடுத்தது 5ஆல் வகுப்படும் தன்மை, டிவிசிபிலிட்டி பை 5. ஒரு நம்பரோட லாஸ்ட் டிஜிட்,
0 இல்லைன்னா 5 அப்படின்னு வந்துச்சுன்னா அந்த நம்பர் முழுவதுமே 5ஆல் வகுப்படும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இங்கே 7505ன்னு இருக்குது. நம்ம என்ன சொன்னோம், லாஸ்ட் டிஜிட்டில் 5 அப்படி இல்லைன்னா 0 வந்துச்சுன்னா அந்த முழு நம்பருமே 5ஆல் வகுப்படும். அப்போ ஒரு நம்பரோட லாஸ்ட் டிஜிட்டில் இங்கே 5ன்னு இருக்குது. அப்போ இந்த முழு நம்பருமே 5ஆல் வகுப்படும். இங்கே ஒரு நம்பரோட லாஸ்ட் டிஜிட் வந்து 0ன்னு இருக்குது. அப்போ இந்த நம்பரும் 5ஆல் வகுப்படும் அப்படின்னு சொல்லிடலாம். அடுத்தது 10ஆல் வகுப்படும் தன்மை. நான் ஏன் இப்போ 5க்கு அப்புறம் 6ஆல் வகுப்படும் தன்மைக்கு போகாமல் 10ஆல் வகுப்படும் தன்மை சொல்கிறேன் அப்படின்னா, 5ஆல் வகுப்படும் தன்மை இருக்கு இல்லையா, அதே மாதிரி தான் இதுவும். அங்கே 5ஆல் வகுப்படும் தன்மையில் 5 இல்லைன்னா 0 வந்தாலே இது வந்து 5ஆல் வகுப்படும்னு சொல்லிட்டோம். அதே மாதிரி கடைசி இலக்கத்தில் 0ன்னு வந்துச்சு அப்படின்னா அந்த நம்பர் 10ஆலையும் வகுப்படும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு நம்பரோட கடைசி இலக்கம் 0 அப்படின்னு வந்துச்சுன்னா அந்த நம்பர் வந்து 10ஆல் வகுப்படும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இங்கே 480ன்னு இருக்குது. இதோட கடைசி இலக்கம் அதாவது ஒன்ஸ் பிளேஸ் வந்து 0. அப்போ இது 10ஆல் வகுப்படும். இங்கேயும் 3710 அப்படின்னு நம்பர் இருக்குது. இதோட கடைசி இலக்கம் 1, அதாவது ஒன்ஸ் பிளேஸ் வந்து 0. அப்போ இது என்ன ஆகும்னா 10ஆல் வகுப்படும் அப்படின்னு சொல்லலாம். அப்படி கம்பேர் பண்ணி படித்தோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். அடுத்தது 6ஆல் வகுப்படும் தன்மை, அதாவது டிவிசிபிலிட்டி பை 6. இப்போ ஒரு நம்பர் வந்து 6ஆல் வகுப்படுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா, கொடுத்துருக்கக்கூடிய நம்பர் வந்து 2 மற்றும் 3ஆல் வகுப்பட்டுச்சு அப்படின்னா, ஒரு நம்பர் வந்து 2ஆலையும் வகுப்படணும், 3ஆலையும் வகுப்படணும். அப்படி வகுப்பட்டுச்சுன்னா அந்த நம்பர் வந்து 6ஆல் வகுப்படும். அதுக்கு இதான் அர்த்தம். இப்போ இங்கே 48 அப்படின்னு ஒரு நம்பர் எடுத்திருக்கோம். இப்போ ஒரு நம்பர் கொடுத்துருக்கிற நம்பர் 2ஆலையும் வகுப்படணும், 3ஆலையும் வகுப்படணும். ஃபஸ்ட்டு 2ஆல் வகுப்படுதான்னு பார்த்துக்கணும். 2ஆல் வகுப்படுறதுக்கான கண்டிஷன் என்ன, லாஸ்ட் டிஜிட் வந்து இரட்டைப்படை எண்ணாக இருக்கணும். அப்போ லாஸ்ட் டிஜிட் வந்து இங்கே என்ன இருக்குது, 8 அப்படின்னு இருக்குது. அப்போ 48 அது என்ன ஆகும், 2ஆல் வகுப்படும் அப்படின்னு சொல்லிடலாம். அப்போ டிவிசிபிள் பை 2 அப்படின்னு சொல்லியாச்சு. அடுத்தது 3ஆல் வகுப்படுதா அப்படின்னு செக் பண்ணணும். 3ஆல் வகுப்படுதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு என்ன கண்டிஷன், இந்த கொடுத்துருக்கக்கூடிய இலக்கங்களை தனியாக பிரித்து போட்டு கூட்டணும். இப்போ இதை கூட்டினோம்னா 4 + 8. அப்போ இதை கூட்டினா என்ன வரும், நமக்கு 12. அப்போ அந்த 12ன்ற நம்பர் 3ஆல் வகுப்படுதான்னு பார்க்கணும். இப்போ 12 வந்து கண்டிப்பாக 3ஆல் வகுப்படும், 4 அப்படின்னு வரும். அப்போ இந்த நம்பர் வந்து 2ஆலையும் வகுப்படுது, 3ஆலையும் வகுப்படுது. அப்போ டிவிசிபிள் பை 6. அப்போ கண்டிப்பாக இது 6ஆல் வகுப்படும் அப்படின்னு சொல்லிடணும். இப்போ இங்கே 72 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குது. இந்த நம்பரோட லாஸ்ட் டிஜிட் இங்கே 2ன்னு இருக்குது. அப்போ இரட்டைப்படையன். அப்போ கண்டிப்பாக இது 2ஆல் டிவிசிபிள் ஆகும். கண்டிப்பாக இது 2ஆல் டிவிசிபிள் ஆகும். அடுத்தது என்ன பண்ணணும், 3ஆல் டிவிசிபிள் ஆகுதான்னு செக் பண்ணணும். அப்போ இது ரெண்டுத்தையும் பிரித்து போட்டு கூட்டணும்னா நமக்கு என்ன வருது அப்படின்னா 9. அப்போ அந்த 9 வந்து 3ஆல் டிவிசிபிள் ஆகுதா அப்படின்னு பார்க்கணும். அப்போ கண்டிப்பாக இது 3ஆல் டிவிசிபிள் ஆகுது. இப்போ கண்டிப்பாக இந்த 72ன்ற நம்பரு 6ஆல் வகுப்படும். நெக்ஸ்ட்டு 7ஆல் வகுப்படும் தன்மை. இப்போ 7ஆல் வகுப்படும் தன்மை அப்படின்னா, எண்ணின் கடைசி இலக்கத்தை 2 மடங்காக ஆக்கி அந்த எண்ணின் மீதமுள்ள பகுதியிலிருந்து கழிக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. நான் கொடுத்துருக்கிற அந்த நம்பரோட லாஸ்ட் டிஜிட்டை என்ன பண்ணணும் அப்படின்னா 2ஆல் பெருக்கிக்கணும். இங்கே 2ன்னு கொடுத்துருக்காங்க, நான் 2 எடுத்து போட்டுட்டோம். இந்த கொடுத்துருக்கிற நம்பரை நம்ம என்ன பண்ணணும், 2ஆல் மல்டிபிள் பண்ணணும். இப்போ 2ஆல் மல்டிபிள் பண்ணிவிட்டு பேலன்ஸ் உள்ள நம்பர் இருக்கு இல்லையா, அதில் லெஸ் பண்ணணும். இப்போ இங்கே 392ன்னு இருக்குது. இதோட லாஸ்ட் டிஜிட்டை இங்கே எடுத்து எழுதிட்டோம். அதோட என்ன பண்ணணும், 2 பெருக்கணும். அப்போ 2ஓட பெருக்குனா 4. இந்த 2 தவிர்த்து இதுக்கு முன்னாடி பேலன்ஸ் என்ன நம்பர் இருக்குது, 39, 39 இருக்குது. அப்போ அந்த 39 மைனஸ் இங்கே வந்து ஆன்சர் 4. இப்போ என்ன வரும், 35. இப்போ 35 அப்படிங்கிறது 7ஓட மடங்கு. ஸோ இந்த 392 அப்படின்ற நம்பர் 7ஆல் வகுப்படும். அடுத்ததா 9ஆல் வகுப்படும் தன்மை. இப்போ 9ஆல் வகுப்படும் தன்மையும் 3ஆல் வகுப்படும் தன்மையும் சேம் தான். இப்போ அங்கே எப்படி இலக்கங்களின் கூடுதலை நம்ம கூட்டி, அதாவது அந்த இலக்கங்களை கூட்டி 3ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா, 3ஆல் அந்த நம்பர் டிவைட் ஆணுச்சுன்னா அந்த ஹோல் நம்பரும் 3ஆல் டிவைட் ஆகும் அப்படின்னு சொல்லிடுவோம். அதே மாதிரி தான் இங்கேயும் இப்போ கொடுத்துருக்கக்கூடிய இலக்கங்களை கூட்டணும் அப்படின்னா அது 9ஆல் வகுப்பட்டுச்சுன்னா அந்த கொடுத்துருக்கக்கூடிய முழு நம்பருமே 9ஆல் வகுப்படும் அப்படின்னு சொல்லிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்களேன், 4194 அப்படின்னு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. அப்போ இதை என்ன பண்ணணும், இதை தனித்தனியாக பிரித்து போடணும், பிரித்து கூட்டணும்.
அந்த டிஜிட்ஸை இலக்கங்களை தனித்தனியாக என்ன பண்ணுறோம் கூட்டுறோம். இப்போ 4 + 1 + 9 + 4. அப்போ இதோட கூடுதல் என்ன வருது? 18. நம்ம என்ன பண்ணணும்? இந்த கூடுதலை 9ஆல் வகுத்து பார்க்கணும். அப்படி 9ஆல் வகுத்து பார்த்தோம்னா 9ஆல் வகுப்பட்டுச்சு. 9ஆல் வகுப்பட்டு நமக்கு 2 அப்படின்னு கிடைச்சிருக்கு. அப்போ இதோட கூடுதல் 9ஆல் வகுப்படுது. அப்போ இந்த முழு நம்பரும் அதாவது 4194 ஆனது 9ஆல் வகுப்படும். அடுத்தது 11ஆல் வகுப்படும் தன்மை. இந்த 11ஆல் வகுப்படும் தன்மை அதாவது டிவிசிபிலிட்டி பை 11. இது வந்து மற்ற டிவிசிபிலிட்டியை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் ஈஸி தான், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்ன அப்படின்னா மாற்று இலக்கங்களின் கூடுதலுக்கு இடையேயான வித்தியாசம் 0 அல்லது 11இன் மடங்காக இருக்க வேண்டும். அதாவது மாற்று இலக்கங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இங்கே ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த நம்பரை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஸ்டார்டிங் ஃப்ரம் த ரைட் சைட், இப்போ இந்த பக்கத்தில் இருந்து நம்பரை நம்ம ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் எழுதணும். இப்போ இங்கே ஸ்டார்டிங் ரைட் சைடில் இருந்து இப்போ நான் இங்கே 5லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ நான் இங்கே 5லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த 5ஐ எழுதிட்டு இந்த நம்பரை எழுதக்கூடாது. இந்த நம்பரை விட்டுறணும். இந்த நம்பரை விட்டுட்டு இந்த நம்பரை எழுதணும். அடுத்தது இந்த நம்பரை விட்டுட்டு இந்த நம்பரை எழுதணும். அப்போ எழுதின இந்த எண்களுக்கு கூடுதல் கண்டுபிடிக்கணும். இப்போ இங்கே 5 ப்ளஸ் இந்த நம்பரை விட்டாச்சு 8 ப்ளஸ் இந்த நம்பரை விட்டாச்சு 9. அப்போ இந்த 3 நம்பரையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 22 அப்படின்ற நம்பர் கிடைக்கும். அடுத்தது அதே மாதிரி இப்போது எந்த நம்பரெல்லாம் நம்ம விட்டோமோ அந்த நம்பர்லாம் இங்கே எழுதணும். எழுதி அதுக்கு நம்ம கூடுதல் கண்டுபிடிக்கணும். இப்போ இங்கே 5 எழுதிட்டோம். 5 எழுதியாச்சு. அதுக்கு அடுத்து உள்ள நம்பர் என்ன? 4. அடுத்த ஸ்டெப்பில் எழுதணும். 4 ப்ளஸ் 8 வந்து நம்ம போன கூடுதல் இங்கே எழுதணும் இல்லையா? அங்கே எழுதியாச்சு. அப்போ 4க்கு அப்புறம் இந்த நம்பரை விட்டுட்டு அடுத்த நம்பர் என்ன இருக்குது? 3. அப்போது 3க்கு முன்னாடி ஒன்றுமே இல்லை. ஸோ அதனால் 4 + 3 = 7. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த நம்பருக்கும் இந்த நம்பருக்கும் வித்தியாசம் கண்டுபிடிக்கணும். அதாவது இந்த நம்பரில் இருந்து இந்த நம்பரை கழிக்கணும். அப்போ 22ல் 7 போயிட்டு அப்படின்னா 15. நமக்கு என்ன கண்டிஷன்? அதுக்கு இடையேயான வித்தியாசம் வந்து 0 அல்லது 11இன் மடங்காக இருக்கணும். அதுதான் நமக்கு கண்டிஷன். பட் நமக்கு இங்கே வந்திருக்கக்கூடிய ஆன்சர் வந்து 0வும் இல்லை, 11ஓட மடங்கும் இல்லை. ஸோ அதனால் இந்த முழு நம்பருமே 11ஆல் வகுப்படாது. ஏன் இப்போ நான் வகுப்படாதுன்னு எடுத்துக்கிட்டோம்னா இது கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். அதனால தான் ஃபஸ்ட்டு கணக்கே நான் வகுப்படாது அப்படின்ற மாதிரி வர கணக்கை எடுத்துக்கிட்டேன். அடுத்த எடுத்துக்காட்டு 1364 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குது. அதே மாதிரி நம்ம ரைட் சைட்லேருந்து ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பரை கூட்டுறோம். இப்போ இங்கே 4 6 விட்டுட்டு +3 = 7ன்னு வரும். அடுத்தது இந்த நம்பரை எழுதியாச்சு. அடுத்தது இடையில நம்ம விட்ட நம்பர்லாம் எடுத்து எழுதணும். 6 ப்ளஸ்ஸு இதை விட்டுறணும் +1 = 7. அப்போ இந்த நம்பருக்கும் இந்த நம்பருக்கும் நம்ம வித்தியாசம் கண்டுபிடிச்சோம். அதாவது 7லேருந்து 7 கழிச்சோம் அப்படின்னா 0. நம்ம கண்டிஷன் என்ன? 0 அப்படி இல்லைன்னா 11ஓட மடங்காக வரணும். அப்போ இங்கே 0ன்னு வந்துருச்சு. அப்போ இந்த முழு நம்பருமே 11ஆல் வகுப்படும்.